இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 10:23-24. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதெல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதெல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்களில் நம்மளையும் தாண்டி ஏதாவது தவறுகளோ இல்லை இழப்புகளோ நடந்துடுது. ஆனால் தேவன் தான் என்ன பண்ணணும், எங்கே போகணும் வழி நடத்துகிறவர். அப்போ தேவன் நமக்கு அடி கொடுத்து வழி நடத்தினாலும் சரி, இல்லை அன்பாக வழி நடத்தினாலும் சரி, அதை ஏற்றுக்கிற மனசு நமக்கு இருக்கணும். உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க தேவனுடைய கண்டிப்பை ஏற்றுக்கணும். நமக்கு தேவன் கண்டிச்சா பிடிக்க மாட்டேங்குது. இந்த வசனத்தில் தீர்க்கதரிசி என்னை கண்டித்து வழி நடத்துங்க, ஆனால் அழிந்து போகிற மாதிரி என்னையே கண்டிச்சிடாதீங்கன்னு வேண்டுதல் செய்கிறாரு. தேவன் யாரையுமே அழிக்கணும்னு கண்டித்து வழி நடத்தினது இல்லை. அவர் கண்டிப்போடு வழி நடத்தினவங்க எல்லாருமே உயர்வாக தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ தேவன் நம்மளை வழி நடத்த இடம் கொடுக்கும்போது நம்ம ஒழுக்கமாக, உண்மையாக, சந்தோஷத்தோடு வாழ முடியும். ஆமேன்.